செப்டம்பர் 1 திங்கட்கிழமை. தேவ பிரசன்னம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51, 11, 12. தேவ பிரசன்னத்தை நீங்கள் உண்மையாய் வாஞ்சித்து கதரும் போதே பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவு முறைகளையும் முற்றிலுமாய் உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள். பாவம் உங்களுக்குள்ளே குடி புகுந்து விட்டால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தமாக்கி ஜெப நேரத்தை இருளடையச் செய்துவிடும். கர்த்தர் மிகப்பெரிய விலை கிரயம் செலுத்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பாவம் செய்து அந்த மாபெரும் அன்பையும் தியாகத்தையும் புறக்கணித்து விடாதிருங்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6, 19, 20. ஒரு பக்தன் தேவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருந்ததின் காரணத்தை விவரித்து சொல்லும் போது அது அவ்வப்போது தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பரிசோதனை என்றார். அவர் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே தன்னைத்தானே நிறுத்தி ஆவியானவர் தரும் வெளிச்சத்திலே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் வகையில் தன்னைத்தானே 5 கேள்விகள் கேட்பாராம். 1. இந்த நாள் முழுவதும் நான் உண்மையும் உத்தமமுமாய் வாழ்ந்தேனா? 2. அசுத்தத்திற்கும் தீய சிந்தனைக்கும் இடம் கொடுத்தேனா? 3. ஏதாகிலும் கசப்பான வேர்கள் என் இருதயத்துக்குள்ளே வர அனுமதித்தேனா? 4. என்னுடைய நோக்கங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சீர் பொருந்தினவைகளாயிருந்ததா? 5. இன்று நான் செய்த செய்கைகளிலெல்லாம் சுய மகிமையை தேடாமல் கர்த்தருடைய மகிமையை மட்டும் தேடினேனா? அப்படித்தான் தாவீது ராஜாவும் ஒவ்வொரு நாளும், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139, 23, 24 என்று ஜெபித்தார். ஆதி திருச்சபை விசுவாசிகள் பாவத்தில் விழுந்து தேவ பிரசன்னத்தை இழப்பதை பார்க்கிலும் மரிப்பதே மேல் என்று உறுதியாய் தீர்மானித்திருந்தார்கள். ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் நின்றபோது ஒரு சிறிய பொய் சொல்லி கிறிஸ்துவை மறுதலித்திருந்தால் மரண தண்டனைக்கு தப்பியிருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதையே தெரிந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாய் உறுதியுடன் நிற்பீர்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எசாயா 59, 2.